ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பென்சர் பிளாஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு மிதேஷ்க்கு பேக் வாங்கணும்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சி கியூப், அதாவது சிக் சாட் காஃபி அப்படின்ற ஒரு ஸ்நாக் ஷாப் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே குடுன்னு உள்ளே போயாச்சு. அங்கே என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட், சிக்கன் சீஸ் பால், அதுக்கப்புறம் சிக்கன் ரோல், கடைசியாக சிக்கன் பாப்கார்ன். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சிக்கன் பாப்கார்ன் வந்து என்னோட பையன் KFC ஸ்டைலில் வரும்னு பார்த்தாரு, பட் அது கொஞ்சம் நார்மல் தான். ஃபர்ஸ்ட் நான் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா லஞ்சும் இருந்துச்சு, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணோம். ஹஸ்பண்டுக்கு ஷூ வாங்கினோம். அப்புறம் ஆதில்ன்ற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீடிங் கவுன் எடுத்தேன். இந்த கவுனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 rupees. இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்காக நல்லா இருந்துச்சு. என்னோட பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடையாக போயிட்டு என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பயம் என்னன்னா, என்னோட சின்ன பையன் ஏதாவது தள்ளி விட்டு வேட்டு வச்சுருவான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த முட்டையை பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்க, பட் வாங்கலை, அப்படியே கிளம்பிட்டேன் பார்த்துட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். வாங்குறதுக்கான பர்பஸ் வந்து இப்போ இல்லை. எல்லா ஷாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோமா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோமான்ற அளவு கன்ஃபியூஷன். அங்கே ரொம்ப சர்ப்ரைஸாக நான் எதை பார்த்தேன்னா இந்த பூனைக்குட்டி தான். ஃபர்ஸ்ட் நான் டால்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் அது பேக்னு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நான் வந்து டாய் லவராக, ஸோ வாங்கலான்னு பார்த்தேன். எனக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1700 சொன்னாங்க. எனக்கு வர்த்துன்னு தோணலை, ஸோ வாங்கலை. அதுக்குள்ளே என்னோட பையன் பார்த்தீங்கன்னா பொம்மையில் வாங்கக்கூடாது, வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் அப்படியே லஞ்சுக்கு போயிட்டோம். இந்த மாலில் வந்து ப்ளூ மீன்ட் ரெஸ்டாரண்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து வெஜ், அதனால வெஜ் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் நான்வெஜ் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தாரு. வெஜ்ஜில் வந்து நான் கோபி மஞ்சூரியன், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தந்தாங்க. பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து ரொம்ப பெப்பர் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரே ஏலக்காய் ஸ்மெல் தான் வந்துச்சு. ஆர்டர் எடுக்க வந்த அண்ணாக்கிட்டே என்னோட ஃபீட்பேக்கும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் நான்வெஜ்ல வந்து நான் சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அதுக்கான ஃபீட்பேக்கும் நம்ம சொல்லணும்ல, ஸோ அதையும் சொல்லிட்டு வந்தோம் நல்லா இருக்குன்னு. ஃபைனல் டச்சுக்கு கோலி சோடா குடிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு அங்கே ப்ளே ஏரியா இருந்துச்சு, ஸோ அங்கே விளையாட விட்டோம். அந்த கேப்பில் மாற்றி நானும் என்னோட ஹஸ்பண்டும் பாடி மசாஜும் பண்ணிக்கிட்டோம். எனக்கு 2 பசங்களும் சி செக்ஷன் தான், ஸோ முதுகு தண்டில் ஊசி போட்ட இடம் வந்து ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த மசாஜ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. இதுக்கு வந்து 10 minutesக்கு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே டைம் வந்து ஒரு 5:10 இருக்கும். ஸோ அங்கேயே டீ காஃபி குடிச்சிட்டு பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகணுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.